மாப்பிள்ள லோகேஷ் படம் வேற லெவல். இந்த வருஷத்தோட இண்டஸ்ட்ரி ஹிட். படம் வேற லெவல்ல இருக்கு. கொலை மாசு. கைதி லியோலாம் கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ பெருசா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம பிளாட் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரஜினி ஆக்டிங் அந்த அளவுக்குலாம் பெருசா இல்லை ப்ரோ. ஒரு டேர்ம் இருக்குல்ல, அது தலைவருக்கு மட்டும்தான். உள்ள பல ரெஃபரன்ஸ், பல ட்விஸ்ட் லோகேஷ் கனகராஜ் திரும்பி ப்ரூவ் பண்றாரு. ரஜினி ஃபேன்ஸுக்கு பக்காவான ட்ரீட் ப்ரோ. நான் ஒரு பிரேக்கிங் பேட் ஃபேன். உள்ள படம் ஓவராலா பிளாக் பஸ்டர் ப்ரோ. ரஜினி ஆக்டிங்லாம் பக்கா ப்ரோ, தெரிக்க விட்டாரு. சாங் பிஜம்னா உள்ள டான்ஸ் பாருங்க எப்படி இருக்காண்டு. வரும்போது கிளீனா நிதானம் வந்தேன், பக்காவா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இல்லப்பா. தலைவர் பாடம் நான் ஒத்துக்கிறேன். தலைவர் ஸ்மார்ட்டா தான் இருக்கிறாரு. தலைவர் நம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. திருப்பதி உள்ள எலெக்ஷன்ல விடும். எப்படி அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க வந்து தோக்க போறாரு தான் உறுதி இல்ல ப்ரோ. என்னால அவன் அனில் ஃபேனு உட்கார்ந்து படத்தை பத்தி குறை சொல்லி பேசுகிறானுங்க. பைத்தியக்கார பசங்க, பைத்தியக்கார மாதிரி வந்து பேசுகிறானுங்க ஒவ்வொருத்தரும். சத்தியமா சொல்றேன், விஜயோட படத்துக்கு வந்து நான் இது மாதிரி தப்பா பேச மாட்டேன். படம் நல்லா இருந்தா சொல்லிட்டு போவேன், நல்லா சைலண்டா போயிடுவேன். இது மாதிரி பேசுகிறானுங்க. நான் தலைவருக்காக வெறித்தனமா வந்தேன்பா. படம் நல்லா இல்லப்பா. படம் சுத்தமா பிடிக்கலப்பா. எனக்கு கண்டென்ட் எதுவுமே கதையும் இல்லப்பா. ஓகேவா, நான் அதை சொல்லும் போது என்ன ஒரு ரஜினி ரசிகர் வந்து அசிசமா ஆபாசமா பேசி படமே பார்த்ததே கிடையாதுங்க. சில பேர் சும்மா தியேட்டருக்கு வராங்க, உள்ள படத்து போறதே கிடையாது. சும்மா இங்க இருந்துட்டு படம் பார்க்காம படம் மோசம் சொல்லுவாங்க. ஏதோ அவங்க வேலையை சொல்லுவாங்க. அவர் இல்லைங்க, அவர்ல நிறைய பேர் வராங்க. படம் பிரமாதமான எங்க பாதி பேர் பாதி பேர் குடிச்சிருக்காங்க படத்துக்கு. படம் நீ ஃபுல் போத பிரதர், நீங்க பாருங்க. அதுக்கு இல்ல சொல்லுங்க. படம் அற்புதமான படம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிவ்யூமா இதான். எங்க ஜெயலோட வேற ஒரு படங்க அது. ஜெயலோட 100 மடம் பெற்ற இந்த படம். அப்படினா கண்டென்ட் கதையே இல்லையா பிரதர்? நீ போத்தில படம் பார்த்து புதிய படம் இப்போதான் நான் இங்க பார்க்கவே இல்ல. நான் வெளியில வந்து பார்த்தேன். சொல்றேன், நீ படமே பார்க்காம நின்னு பேசிக்கிற. உள்ள படம் வந்து பாத்தியா? நீ பார்த்தேன். இந்த படம் பார்க்காம பேசிக்கிற. நான் என்ன டிக்கெட் இருக்குனா நீ உள்ளே வரல, சும்மா சொல்றீங்க. நான் இங்க பாரு, நான் அங்க பார்த்தேன், நான் இங்க பாரு. வேற இடத்துல எல்லா ஷோலரும் பார்த்தேன். இது உங்க வேலை எல்லா எவ்வளவு வருத்தமா தெரியுமா உனக்கு? எவ்வளவு வருத்தமா தெரியுமா? என்னன்னா கதை இருந்துச்சு? சரினா என்னன்னா கதை இருந்துச்சு? கதை என்னாச்சு? இதுமே சிம்பிள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை தெரியுமா இல்லையா? அதெல்லாம் விடுங்க. கதை என்னாச்சு? தம்பி அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இந்தியாவோட பெரிய மேகசின். சரியா? ஓகே. அந்த மேகசின்ல வந்து 3.5 ரேட்டிங் போட்டிருக்கான். சரி, அவன் புத்திசாலியா நீ புத்திசாலியா? நான் புத்திசாலி இல்லனா. ஓகேவா, 3.5 ரேட்டிங் பாத்தீங்களா? அந்த ரேட்டிங்ல படத்துல என்ன இருந்துது? ஏங்க எண்ட் ஆஃப் ரேட்டிங் தான் கணக்குங்க. எண்ட் ஆஃப் ரேட்டிங் கணக்கு என்ன பாத்தீங்க? அந்த ரேட்டிங் ஒர்த் என்னது தம்பி? 3.5 னா படம் ஹிட். நோ நீங்க அந்த 3.5 இல்லையா? கூலில என்ன பாத்தீங்க? பேர் கேட்ட பேருக்கு பதில் சொல்லு. நீ சும்மா மாத்தி கூலில என்ன பாத்தீங்க? அது சொல்லணும். கூலி வந்து ஆக்ஷன் படத்துல வந்து ஆக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஆக்ஷன் இருக்கு. கேமியோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமியோ. உபேந்திராவோட ஸ்டண்ட் சீன் பாருங்க. உபேந்திரா சீன் பக்காவா இருக்கு. உபேந்திரா ஷோபின் மாதிரி வில்லன் உங்களால பார்க்கவே முடியாது. நாகார்ஜுன அவ்வளோ ஸ்டைல். அமீர் கானோட கேமியோ அவ்வளோ கேஷுவலா வருவாரு, கேஷுவலா பேசிட்டு போவாரு. ஸ்ருதி ஹாசனோட பெஸ்ட் ஆக்டிங் இதுல. அனிருத் பிஜிஎம் வந்து அட்டகாசமா இருக்கு. 50th ஆஃப் ரஜினிசம் அட்டகாசமான படங்க. சின்ன பசங்க பேசினா இருப்பாங்க, ஏன்னா அவங்க வயிற்றுச்சல் பாவம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 கோடி படம் தலைவர், 100 படம் தலைவர், 300 கோடி தலைவர், 600 தலைவர், 800 தலைவர், 1000 தலைவர். சில பசங்க பாவங்க இப்பதான் வயசுக்கே வந்துருக்காங்க. சொல்ல போனா அவங்க சும்மா இப்பதான் பேசினே இருப்பாங்க. எல்லாம் வயிற்றுச்சல் ஓதுறது வந்து ஓடின்னு தான் இருக்கும். அது பல பேர் படத்தை பார்க்காம இப்படிதான் பேசுவாங்க. பார்த்துட்டு பேசணும். ரெண்டாவது, இந்த சேனல் சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நெகட்டிவிட்டி போடுங்க, தப்பு கிடையாது, ஆனா செக் பண்ணிட்டு போடுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட மிகப்பெரிய இது மேகசின். அவன் 3.5 போட அவன் முட்டாள சொல்ல போனான் கிடையாதுல்ல. இட்ஸ் 150 ஓல்ட் கம்பெனி. அது அதாவது ஃபீட்பேக் எடுங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும், ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் மட்டும் தான் படமே சொல்ல போனா உங்களுக்கு. மோனிகா சாங் மட்டும் கொஞ்சம் பிளேஸ்மென்ட் கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஆக்ஷன் ஃபிலிம் சொல்ல போனாங்க. வந்து இது ஆக்ஷன் ஃபிலிம். இந்த மாதிரி சின்ன பசங்க யாரா வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லா ஒரு பொண்ணை பார்த்து இந்த பாட்டு போடுவாங்க, அவ்வளவுதான் சொல்ல போனாங்க. சின்ன பசங்க, வயசுக்கு வந்த பசங்க, வயசுக்கு வர போற பசங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டு கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி தான் சொல்ல போனாங்க. தரமான படம். 50th ஆஃப் ரஜினிசம். ஒரு தலைவர் எப்பவுமே அவர் தான். ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கர் அவர் தாங்க.
உன் பாயிண்ட் ஆஃப் சொல்லுதல என்ன தெரியல. தலைவா நான் ஓப்பனா சொல்றேன், தலைவருக்கா வெறித்தனமா வந்த தெளிவா, வெறித்தனமா படம் இருக்கணும். கூலி டைட்டிலுக்கும் தலைவருக்கும் ரொம்ப சூட் ஆகும். ஓகே, அது ஏற்ற மாதிரி மெயினான கண்டா கொடுத்து நார்மலா படம் இருந்தாலே வைபா வெறித்தனமா போயிருக்கும். இவரு லோகேஷ்ல கதையே கிடையாது, அவர் வந்து சும்மா அந்த ஆக்ஷன் வச்சே ஓட்டுறாரு. அப்புறம் வந்து அந்த போதை பழக்கம் இதை வச்சே ஓட்டுறாரு. தலைவரை நீங்க நார்மலா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும். நீங்க பேசுறப்ப நான் பேசுறேன், போதை இல்ல ஓகே, பட் அவர் எத்தனை மூணு எப்படி பண்ணாரு இல்ல ட்ரக் பத்தி பேசுறாரு. சரி, அப்ப பீடி பார்த்தா தான் பேசுவாங்க. பீடி என்னதுன்னா படத்துல வந்து ட்ரக் பத்தி வரதே கிடையாது. சரி, நான் பீடி என்னதுன்னா ஆனா வந்து எங்க பீடி வேற ட்ரக் தம்பி, ஆம்பளை வேற பொம்பளை வேற, பீடி வேற கஞ்சா வேற. ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் he never speaks about drugs at all. first of all சரி ஓகே, ஏங்க இவரை பத்தி நல்லா போடுங்க, கண்டென்ட் காசம் போடுங்க. படம் பார்க்காம பேசிக்கிறாரு. எப்படி படத்துல ட்ரக் வராத சீனை பத்தி பேசிக்கிறாரு. அதுக்கு அப்படியே போட்டு அப்படியே இருங்கன்னு சொல்ல போறேன். நான் படம் பார்த்து தான் வரேன். டிக்கெட் இருக்கு என்கிட்ட, ஓகேவா? டிக்கெட் நான் படம் சத்தியமா பார்த்து தான் வரேன், ஓகேவா? எங்க படம் பார்த்தேன், எங்க படம் பார்த்தேன்? நான் வந்து சங்கம் தேட்டர்ல படம் பார்த்தேன், ஓகேவா? படம் பார்த்துட்டு வராங்க, ஓகேவா? படத்துல வந்து 9 மணிக்கு படம் போட்டா இப்பதான் படம் விட்டுருக்கோம். ஆமா, அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. எப்படி பறந்து வராரு? அப்படியே நாங்க பறந்து வந்தோம், எஸ்டில வந்தோம், எஸ்டி போய்க்கலாம். நீ சங்கம்ல போட்ட படம் 9 படம் போட்டான், சரிங்களா? 9 படம் போட்டான். 9 ஓகே, 9 போட்டாங்களா? சங்கம் டிராபிக் தாண்டி இங்க வந்து நீங்க படம் பாத்தீங்களா? ஆமாடா, வண்டி ஓட்டுறாங்கடா. டேய் தம்பி, போய் சொல்லு. போய் சொல்லக்கூடாதுப்பா. இவன் வந்தா நான் வச்சு ஓட்டணும். படம் பார்த்தோம், ஓகேவா? உண்மையா சொல்றேன், படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல. இப்ப புரியுதா யாருதுன்னு? லியோ அளவுக்கு இல்ல. நான் வந்து ஓகேங்களா, லியோ ஒண்ணும் இல்ல. லியோ ஓகே, லியோ கம்மி தான் ப்ரோ. லியோ கம்மி தான். தம்பி ப்ரோ, லியோ கம்மி தான் ப்ரோ. ப்ரோ, உண்மையா சொல்றேன், சத்தியமா தலைவருக்காக வந்தோம். தம்பி இதெல்லாம் வந்து காத்து அப்படி ப்ரோ, சத்தியமா தலைவருக்காக தான் ப்ரோ வந்தேன், ஓகேவா? தலைவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. கதை இல்ல ப்ரோ, கதை இல்ல ப்ரோ. படத்துல கதை இல்ல ப்ரோ. அப்படி இல்ல. ஆனா எங்க ப்ரோ வந்து சொல்லலாம் இருங்க. லியோல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்ன? லியோ இல்ல தானே? ஆவரேஜ் தான், ஆவரேஜ் தானங்க. ஆவரேஜ் தான். அதாவது மொக்கப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கு. கம்பேர் பண்ணும்போது லியோ ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லங்க, ஆனா நல்லா இருக்கு. ஓகே, அதே விட கூட இல்ல. என்ன சும்மா பேசாத நீ. இப்ப யாரு விஜயோட ஃபேன்? சும்மா உங்களுக்கு பேசணும். விஜய் ஃபேன் இல்ல நான். நீங்க லியோ பத்தி பேசுறேன்னா லியோ பத்தி பேச சரி, சம்பந்தமே கிடையாது. ஜெயிலர் அவ்வளவுதானா? கண்டிப்பா பெட்டர் படம் அது. பெட்டர் படம் தாங்க. ஜெயிலரோட பெட்டர் படம் தான் இது. 100% கிளைமாக்ஸ் பாருயா. 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஃபிளாஷ்பேக் இல்லனா? ஏப்பா நான் படவெடி பார்க்கலப்பா. நீ பக்கம் அப்படி பேசிக்கிறே. ஃபிளாஷ்பேக் ஃபிளாஷ்பேக் சண்டை போற மாதிரி பஸ்ல அடிக்கிற மாதிரி அவதான் ஸ்பெல்லிங் தெரியும். ஃபிளாஷ்பேக் தெரியுமா உனக்கு? தெரியாம பேசிக்கிறே நீ. ஃபிளாஷ்பேக்ல பாரு, சும்மா 4 பேர் சண்டை போற மாதிரி அவதான் காட்டுறாங்க. அப்புறம் பீடி புடிக்கிற மாதிரி அவதான் காட்டுறாங்க. இப்ப என்ன சொல்றதல லியோ அளவுக்கு இல்லையா? லியோ தான் ஓபனா சொல்றேன், லியோ அளவுக்கு. ஆனா ரஜினி ஃபேன்ஸ் அப்படி சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அதாவது தலைவர் ஸ்மார்ட்டா, நான் ஒத்துக்கிறேன், தலைவர் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. தலைவர் சம ஸ்மார்ட்டா இருக்காரு. திருப்படி விட எலெக்ஷன்ல விடும். எப்படி அது கம்பேர் இந்த மாதிரி ஆளுங்க வந்து தோக்க போறாருதான் உறுதி. இல்ல ப்ரோ, என்னாலலாம் இல்ல. இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் பேசுதால தான் 26 எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்து படுத்தூள் விஜய் அடைவாரு. ஏன்னா விஜய் படம் நல்லா இல்லன்றதுக்கும் படம் நல்லா எதுக்கு பேசுற பண்ணி என்ன லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம், லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம் இந்த படத்தை பத்தி பேசு. அத கம்பேர் பண்ணுவாங்கல. யார நீ யார பத்தி பேசுற? நீ இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த படத்தை பேசுறீ. இந்த படத்தை புடிக்கலையா? இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஒருத்தர் வந்தாரு, சரி வந்து அசிஸ்மா பேசி போ சொல்றாரு. சரி, அவர் ரஜினி ஃபேன் தான், அது ஒத்துக்கிறீங்களா? பேசுறப்ப வந்து நீ அதுக்குன்னு இல்ல. அவர் சரி, நான் தெளிவா தான் பேசுறேன். அவர் வந்து தெளிவா தான் இருக்காரு. ஆனா அசிஸ்மா பேசுறாரு. இல்லையா? ரெக்கார்டு இருக்குது எல்லாரும் வீடியோ தாங்க. லேடி சொல்ல இன்னொருத்தர் வந்து அசிஸ்மா பேசுறாரு. நியூஸ் தானங்கப்பா தலைவா, எத்தல்ல எல்லாமே ப்ரூஃப் இது. தனியாலாம் பாருங்க, மொத்தமா சேர்க்காதீங்க. ரஜினி ஃபேன் மொத்தமா சேர்க்காங்க. தனியா ஒருத்தர் சொன்னானா அவர் தனியா பேசுறாரு. சரி, என்ன அதனால இது பேச வேண்டியதாச்சு. என்ன பேச இல்ல பேச வேண்டியது. அத கம்பேர் பண்ணு. ஏன்னா அவருக்கு என்ன வந்து பேசுறாங்க கம்பேர் பண்ணுமா? அதான் தனியா அவரை பத்தி பேசிக்கோங்கன்ற. அவர் போயிட்டாரு. அது போயிட்டாருன்னா நீங்களும் கிளம்பி போங்க. உண்மையா சொல்ல ப்ரோ, ஜெயிலர் அளவுக்கு லியோ அளவுக்கு படம் கிடையாது. ஜெயிலரோட படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். 100 பாஷா சொன்னாங்களா? 100 பாஷா உண்மையா நல்லா இருக்கு. 100 ஜெயிலர் 100 பாஷா. எப்படி நல்லா தான் இருக்கு படம். 100 ஜெயிலர் 100 பாஷா 1 லட்சம் லியோ. இதுலயே தெரிஞ்சிச்சு 1 லட்சம் லியோ. கேட்டுக்கோங்க, 1 லட்சம் லியோ.
அவன் அனில் ஃபேனு உட்காந்து படத்தை பத்தி குறை சொல்லி பேசுகிறானுங்க பைத்தியக்கார பசங்க. ஒரு படம் நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்க, வெறும் ரஜினி, கமல், அஜித், விஜய் இல்லப்பா. எவ்வளவு டெக்னீஷியன் வேலை செய்யறான். ஒரு லோகேஷ் ஒருத்தர் வேலை செஞ்சாருன்னா அவர் பின்னாடி 1000 பேர் வேலை செய்யறான். 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. பைத்தியக்கார மாதிரி வந்து பேசுகிறானுங்க ஒவ்வொருத்தரும். சத்தியமா சொல்றேன், விஜயோட படத்துக்கு வந்து நான் இது மாதிரிலாம் தப்பா பேச மாட்டேன். படம் நல்லா இருந்தா சொல்லிட்டு போவேன், நல்லா இருந்தா சைலண்டா போயிடுவேன். இது மாதிரி பேசுகிறானுங்க. ட்விட்டர்ல கூட படம் வந்து இது மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. படம் சூப்பரா இருக்குங்க. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கேளுங்க. ட்ரக்ஸ் இருக்கு, ரொம்ப மைல்டான சீன்ல காட்டுறாங்க. ரொம்ப 2-3 சீன்ல வரும் மைல்டா. ஓகே, அந்த சேர்லாம் வந்து எரிகிற மாதிரி அதெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் சேர்த்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது. லியோ ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு, ஆனா லியோ கூட நல்லா இருக்கு. லியோ ப்ரோ ஆக்சுவலா வந்து மாஸ்டர் கம்பேர் பண்ணும்போது விக்ரம் கைதில கம்பேர் பண்ணும்போது லியோ கம்மி தான். பட் லியோ இதை கம்பேர் பண்ணும்போது பெட்டர். லியோ அந்த படத்துல ட்ரக்ஸ் இருக்குல்ல இருக்கு. நான் ட்ரக்ஸுக்காக மொக்கன்னு சொல்ல, படம் மொக்க ப்ரோ. படத்துல கண்டென்ட் இல்ல ப்ரோ, கதை இல்ல ப்ரோ. இதை உண்மையை சொல்லி தானே ப்ரோ. மத்தவங்க பயந்துலாம் சொல்லாமல இருக்கு. நான் முதல் நாளே ஃபுல் நெகட்டிவா சொல்லும்போது ட்ரெண்டுக்காக சொல்ற மாதிரி இல்ல. ட்ரெண்டுக்கா இல்ல ப்ரோ. நான் நல்லா நீங்க பழைய வீடியோல பாருங்க. டிராகன் படம் ரீசெண்டா செம்மையா இருந்தது, பாராட்டினேன். வேட்டையனு செம்ம பாசிட்டிவா கொடுத்துருப்பானேன். வேட்டையன் ஆக்சுவலா ஆவரேஜ்னு சொல்றாங்க. நான் செம்ம பாசிட்டிவா தலைவர் படம் தான் கொடுத்துருப்பானேன். ஜெயிலருக்கு நான் பாசிட்டிவா தான் கொடுத்துருப்பானேன். இந்த படம் மட்டும் மொக்கானா ஏன் நீங்களே வச்சுக்கோங்க. என்ன நெகட்டிவா இருக்கு படத்துல? கதை இல்ல ப்ரோ, கதையே இல்ல. ஒரு கரெக்டான கதை இல்ல, கன்ஃபியூசிங்கா இருக்கு படம். குழப்பமா இருக்கு, ஒரு தெளிவான கதை கிடையாது. இருக்குன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் இந்த நன்றி பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி என்ன பண்ணுவீங்க? புரியல. இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களா? இதே மாதிரி அதை பாருங்க, இதெல்லாம் அந்த ஃபேன் வாரெல்லாம் கொண்டு வராதீங்க. ஒருத்தர் 50 வருஷமா இருக்காரு, அவரோட படம் பாருங்க. தியேட்டர் வந்து எல்லா படம் பாருங்க. நான் வந்து விஜய் படம் பாருங்க, அஜித் படம் பாருங்க, ரஜினி படம் பாருங்க, எல்லா படம் பாருங்க. படம் நல்லா இருந்தா ஆதரிங்க, படம் நல்லா இருந்தா சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இல்லையா ப்ரோ? நீங்க மெச்சூரா இருக்கீங்க. நான் வந்து அது ஒவ்வொருத்தரா புரிஞ்சுக்கணுங்க. செல்ஃபா புரிஞ்சுக்கணும். செல்ஃபா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, அன்னைக்கு தெரியுங்க. லோகேஷ் தலைவர் எப்படி காட்டியிருக்காங்க? ரொம்ப சூப்பரா காட்டிருக்காரு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப சைலண்டா போயிட்டு இருந்து, செகண்ட் ஹாஃப்ல இருந்து வைலண்டா போயிட்டு இருக்கு படம். ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எப்படி இருந்தது? ஃபிளாஷ்பேக் தான் படமே. இன்னும் ஃபிளாஷ்பேக் வந்து பேச சிலுக்குது கை, அந்த அளவுக்கு இருக்கு. ஃபிளாஷ்பேக்காக சூப்பருங்க. ஃபிளாஷ்பேக் சூப்பரா இருந்துச்சுங்க. லியோ லியோ ஃபிளாஷ்பேக் ஓட நீங்க லியோ புரியல. லியோ நீங்க வந்து இழுக்கிறது தப்பு இல்ல ப்ரோ, அதை விட நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அப்படி அந்த மாதிரி மிஸ் ஆச்சுல, இது மிஸ் ஆயிருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அப்படிங்களா? இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் அது நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் அதான் கேக்குறேன். கொடுங்க. நல்லா தான் இருக்கு, ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. கொடுங்க. இது சூப்பர். இது சாரி ரொம்ப சொல்லுங்க. ரொம்ப இங்க எல்லாரோட ஸ்டேட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையில நல்லா தான் இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி படத்துல ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு பிளட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிளட் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கு படத்துல.